என்னுடைய பேர் வந்து சுகன்யா. நான் மதுரை மேற்கு மாவட்டம் தரவு மேலாண்மை பிரிவுடைய மாவட்ட தலைவர். ஸோ இங்கே அமித்ஷா நிகழ்ச்சிக்காக நாங்கள் வந்திருக்கோம். இங்கே என்ட்ரி வந்து போயிட்டுருக்கு. ஸோ அமித்ஷாஜி வரது வந்து எங்களுக்கு திருவிழா மாதிரி எங்களோட நிர்வாகியில் வந்து சந்திக்கிறார் இல்லையா, இது ஒரு பெரிய பாக்கியம் எங்களுக்கு. வந்து இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணி நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஸோ எங்களுக்கு ஒரு பூஸ்டர் அவர் வரது வந்து கண்டிப்பாக இன்னும் வர எலெக்ஷனுக்கு வந்து நாங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கண்டிப்பாக ஒரு உந்துதலாக வந்து பேசுவார், நிறையா சொல்யூஷன்ஸ் கொடுப்பார். நாங்கள் நம்பிக்கையில் வந்திருக்கோம். சிறப்பா அவர் பேசினா தான் சிறப்பு. பேசினதுக்கு அப்புறம் நம்ம அதை சொல்லிக்கலாமே, அவர் பேசுறதுக்கு முன்னாடி நம்ம சொல்ல முடியாது இல்லையா. அவர் வர்றதே எங்களுக்கு சிறப்பு தான் ஜி. ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு, மேபி இருக்கலாம். ஸோ அவர் பேசட்டும், கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்து கொடுப்பாரு தான். ஏன்னா ஒரு ரொம்ப ஷார்ட் பீரியடில் வந்து ஒரு ஏற்பாடு வந்து நடந்திருக்கு. எங்களுக்கே வந்து ஒரு ஷாக்கிங் நியூஸாக அவர் வந்து வருது. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல பதிலடி கொடுப்பாருங்கிறதோட எங்களுக்கு உந்துதலாக நிறைய விஷயங்கள் வந்து அவர் சொல்லுவார். நாங்கள் தொண்டர்களுக்கு என்ன தேவையோ அதான், எங்களுக்கு பூஸ்டர் வேணும்ல, ஸோ அந்த இது கொடுப்பார். நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கோம். வழக்கறிஞர் புதுக்கோட்டை. இன்றைய தினம் எங்களுடைய மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர், இரும்பு மனிதன், இந்தியாவினுடைய பீஸ்மார்க், இரண்டாவது பீஸ்மார்க் என்று அழைக்கப்படுகிற அரசியல் சாணக்கியன் ஐயா அமித்ஷா அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய மாபெரும் நிர்வாகிகள் கூட்டம் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தில் ஒன்றியத்திற்கு மேற்பட்ட நிர்வாகிகள் தமிழ்நாடு முழுவதும் இருந்து ஆயிரக்கணக்கிலே பங்கேற்க உள்ளார்கள். இந்த கூட்டத்தில் தேர்தலுக்கான நடைமுறைகளை, தேர்தலுக்கான யுக்திகளை, தேர்தல் வெற்றிக்கான கருத்துக்களை வழிகாட்ட வருகை தர நம்முடைய மத்திய அமைச்சர் வந்திருக்கிறார்கள். காலையில் இது தொடர்பான உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு முன்பாக மதுரை மீனாட்சி அம்மனை தரிசனம் செய்துவிட்டு வெற்றிக்கான அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார். நாங்களும் அந்த கூட்டத்தில் பங்கு பெறுவதற்காக பெயர் பதிவில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டினுடைய கலாச்சார தலைநகரம், உண்மையான அரசியல் தலைநகரம், பண்பாட்டு தலைநகரம், தமிழ்நாட்டுடைய தலையெழுத்தை மாற்றி எழுதக்கூடிய முக்கியமான மாநகரம் என்று சொன்னால் அது மதுரை தான். உங்களுக்கு தெரியும், உலகம் முழுவதும் நாகரிகம் வளர்ந்த தொட்டில்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நகரங்கள் எல்லாம் வரலாற்றிலே காணாமல் போய்விட்டது. குறிப்பாக ரோமாபுரியை காணவில்லை, அதுபோல பல்வேறு நாகரிகங்களுடைய தலைநகரங்களை காணவில்லை. ஆனால் தமிழர் நாகரிகத்தினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய வைகை கரையிலே தூங்கா நகரம் என்ற பெயரோடு துடிப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிற மதுரை மாநகரம் 2000 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு உறங்கா நகரம். அதனால் இந்த நகரத்தில் எடுக்கிற முடிவு இந்தியா முழுவதும் பிரதிபலிக்கும் என்ற அடிப்படையில் வைகை கரைக்கு வந்திருக்கிறார்கள்.